எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் என்று பலரும் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவரது இனிய நிகழ்வுகளை பகிர்ந்து வருகிறார்கள். அதேபோல விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நலத்திட்ட உதவிகளை கோயம்பேடில் வழங்கினார். வருடந்தோறும் விஜயகாந்தின் பிறந்தநாள் தேமுதிக சார்பாக வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வறுமை ஒழிப்பு தினத்தை கடைபிடிப்பது தேமுதிகவின் முக்கிய பாரம்பரியமாகும். ஒவ்வொரு வருடமும் இந்நாளில் ஏழை மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படுவது வழக்கம். விஜயகாந்த் இல்லாத நிலையில் தொடர்ந்து அவருடைய பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டது. இதனால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தள்ளுவண்டி, அயன் பாக்ஸ், தையல் இயந்திரம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர நாற்காலிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதேபோல ராமாபுரம் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு மதிய உணவு மற்றும் நிதி உதவியாக 50,000 ரூபாய், டெல்லி தமிழ் சங்கத்துக்கு கல்விக்காக 1 லட்சம் காசோலையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கேப்டன் முரசு புத்தகத்தையும் பிரேமலதா வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா கேப்டன் விஜயகாந்தை பற்றி நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சியாக பேசினார். பிறகு தாவேகா தலைவர் விஜய் பற்றியும் கூறியிருந்தார். விஜய் பெரியவராக தெரிகிறார், ஆனால் அவர் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே பார்த்து வருகிறோம். எனக்கு பார்த்தால் அவர் மகன் போன்றவர். அவருக்காக விஜயகாந்த் செந்தூரபாண்டி படத்தில் நடித்து தந்தார். இன்று அவர் நன்றாக இருக்கிறார், அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதனை அரசியலுக்காக பயன்படுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார். ஏனென்றால் எங்களுக்கு என்று ஒரு கட்சி உள்ளது. எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கிறது. விஜயகாந்த் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. விஜயகாந்த் பெயரை சொல்லி விஜய் வாக்குகளை எடுக்கிறார் என்றால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். இதனிடையே இன்றைய தினம் முழுவதுமே விஜயகாந்தின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாவட்டந்தோறும் தேமுதிகவினர் நலத்திட்ட உதவிகளை இன்று செய்து வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மரக்கன்று வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள், சீருடைகள், முதியோர் இல்லத்திற்கு உதவிகளையும் இன்று வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தேமுதிக நாமக்கல் மாவட்டத்தில் 5,000 பேருக்கு இன்று அன்னதானம் வழங்கப்படவுள்ளது. இதுகுறித்து வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் வெளியிட்ட அறிக்கையில், தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி இன்று நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 5,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படவுள்ளது. அன்னதானம் நடைபெறும் இடங்கள் காலை 9:30 மணிக்கு பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே, 11 மணிக்கு குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே, 1 மணிக்கு ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்ட், 5 மணிக்கு திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே என்று மேற்கொண்ட இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோல தேமுதிக ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் என்று பலரும் விஜயகாந்தின் பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களை கூறி அவருடைய இனிய நினைவுகளை பகிர்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று, இவரைப் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டுமென்று கேப்ஷனை பதிவிட்டு இணையத்திலும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.